ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துல அநேக குற்றங்கள், தேவ ஊழியர்கள் மேல அநேக குற்றங்கள், தேவ பிள்ளைகள் மேல வீணான பழிகள், சபைக்கு வந்து சபையில் ஆலயத்துல இருக்கிறவர்களை கெடுக்கிறது, இப்படியெல்லாம் தேவனுக்கு விரோதமா தேவனுடைய ஆலயங்களை கெடுத்தால் கர்த்தர் அவர்களை கெடுப்பேன் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாயிருப்பேன். அப்போ உன்னை கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், உனக்குள்ள ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வார், உனக்குள்ள இருக்கிற நிம்மதியை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். உன்னோடு தேவன் இருக்க மாட்டார், நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்க மாட்டீங்க. இன்று ஒரு முடிவெடுங்க. நான் ஆண்டவருக்கு விரோதமாக அநேக தேவ ஊழியர்களை நான் தவறா பேசி இருக்கிற, சபை மக்களை நான் தவறா பேசி